60 நாள்ல உடம்ப குறைக்கிறேன்ற சேலஞ்சில இன்னைக்கு நாள் 122 22 மார்னிங் எழுந்த உடனே லைட்டா கொஞ்சம் தலையில எண்ணெய போட்டு பாடிய கூல் ஆக்கிக்கினேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் ஹாட் வாட்டர குடிச்சிட்டு, அப்புறமா ஒரு பிளாக் காஃபிய குடிச்சிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டுட்டு, ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு பனானா. இன்னைக்கு நம்மளுக்கு ஆஃபீஸ் லீவ்னால மார்னிங்கே கிளம்பியாச்சு. இவன எங்கேயோ பார்த்த மாரியே இருக்குல்ல. பையன் பார்க்க தாங்க அப்படி இருப்பான். ஆனால் ஃபிசிக்லாம் தரமாக இருக்கும். என் ஃப்ரெண்டு வேற ஊரில் இல்லை. ஸோ கூட கம்பெனிக்கு வரான்னு சொன்ன உடனே லெக்கு போடலான்னு ரெடியாக ஆகிட்டான். டக்குன்னு வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு பயங்கரமாக சீனை போட்டாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிட்டான். சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லெக் எக்ஸ்டென்ஷனில் ஒரு 3 செட், ஸ்குவாட்ஸில் ஒரு 3 செட், தென் ஆம்ஸ்டிங்கில் ஒரு 3 செட், லெக் ப்ரெஸ்ஸில் ஒரு 3 செட், தென் காஃபை போட்டு லெக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஷோல்ட்ரு போகிறதுக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். கூட நம்ம தம்பி வந்திருந்தாப்பில் அவனுக்கு தேவையான டயட் அண்ட் ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். பையன் கண்ணாடியை பார்த்தோன்னே ஒரே மோட்டிவேட் ஆகி போசிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லி அவனை அமுச்சிட்டு அப்புறம் ஆப்ஸுக்கு கேபிள் கிரன்ச்சும் லெக் ரைஸையும் முடிச்சுட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது டமால்னு ஒரு சத்தம். என்னடா பார்த்தா கீழே டிரான்ஸ்ஃபார்மர் காலி. உள்ளே பார்த்தா எல்லாம் கரண்ட்டும் போச்சு. நல்ல வேலை நம்ம ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஜிம்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து லஞ்சை முடிச்சுட்டு சாப்பிட்ட உடனே ஒரு உண்டை மயக்கத்தை போட்டுட்டு ஈவினிங்காக இருந்து கொஞ்சம் நேரம் சிஸ்டமை யூஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வாங்க மறந்துட்டேன். ஸோ கிளம்பி போய் சிக்கனை வாங்கின்னு வந்துட்டு வீட்டுக்கு வந்து டின்னரை சாப்பிட்டேன். நீங்களும் இதே போல் எப்போ ஆச்சு உங்களுக்கு தோணும் போது ஸ்பைஸியாக சாப்பிட்லாம். எப்போ ஆச்சு ரெகுலராக சாப்பிடாதீங்க. எப்போவாச்சும் தோணும் போது ஹோட்டலில் சாப்பிடாம வீட்டிலேயே கொஞ்சம் ஸ்பைஸியாக இந்த மாதிரி சிக்கன் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இல்லை கேலரிஸ் ரொம்ப அதிகம். ஸோ தேவையான அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. தேவையான விட்டமின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிக்கிறேன். இதோட இந்த டேவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். டே பை டே என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட ஐடியா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.